வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதில் நியாய முறையையே பின்பற்றுவோம். வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டு. கொழும்பு மாநகர சபை ஆட்சி அமைப்பு தொடர்பாக முக்கிய கட்சிகளிடையே தீவிர பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க பிற கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக லசந்த அழகியவண்ண தெரிவிப்பு. அரசியலமைப்பு பேரவைக்கு புதிய செயலாளரை நியமிக்க அரசாங்கம் தீவிர முயற்சியில் உள்ளதாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி சிறப்புரிமைகள் அல்லது பணம் வழங்கி எவரையும் விலைக்கு வாங்குவதில்லை என்பதை தெளிவாகவும் பொறுப்புடன் கூறுவதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கம்பகாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற பிறகு ஊடகங்களிடம் பேசும்போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது யார் என்பது தொடர்பாக பலர் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த சபையில் அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் நமது தேசிய மக்கள் சக்தியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். மொத்தம் 48 பேர். அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வரும் 29 உறுப்பினர்களே தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அந்த கட்சியின் மேயர் வேட்பாளர் எமது இளைய வேட்பாளருடன் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார். அவர்களது வேட்பாளர் தோல்வியடைந்த நிலையில் ஆட்சி அமைப்பதாக தெரிவிப்பது வெட்கக்கேடான செயல். அவர்கள் எவ்வாறு முயற்சி செய்தாலும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் கூறியுள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சியை நிறுவுவதற்காக விலை கொடுத்த உறுப்பினர்களை வாங்கும் பழைய மோசமான அரசியல் கலாச்சாரம் எங்கள் இயக்கத்தின் விதிகளுக்கு முரணானது. அதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். நாங்கள் வென்ற இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கான நியாயமான உரிமை எங்களுக்கு உண்டு. மற்ற உறுப்பினர்களும் நம்முடன் இணைந்து மக்களுக்காக பணியாற்ற விரும்பினால் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள தயார் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக முக்கிய அரசியல் கட்சிகளிடையே இந்த வாரத்தில் சில தீர்க்கமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியைப் போலவே எதிர்க்கட்சிகளும் மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்காக தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கடந்த வாரம் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு தேசிய மக்கள் சக்தியிலிருந்து 48 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதோடு ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பிற கட்சிகளிடமிருந்து மொத்தமாக 69 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் தனிப்பட்ட கட்சியாக தேசிய மக்கள் சக்தி அதிக உறுப்பினர்களை கொண்டிருந்தாலும் பெரும்பான்மையினை உறுதிப்படுத்துவதற்கு முடியாத நிலையில் உள்ளது. மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது யார் என்ற கேள்வி தற்போது சர்ச்சையினை கிளப்பியுள்ளது. தமக்கே அதிக ஆசனங்கள் கிடைத்துள்ளதால் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை அவர்களுக்கு என்று தேசிய மக்கள் சக்தி வலியுறுத்தி வருகிறது. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் உள்ள எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைத்து பெரும்பான்மையினை நிலைநாட்டி ஆட்சி அமைக்க திட்டமிட்டு வருகின்றார்கள். அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கூறுகையில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் பேச்சுவார்த்தைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் இந்த வாரமும் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்காக பிற கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லசந்த அழகியவண்ண தெரிவிக்கின்றார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிட்ட போது உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் சபைகளை அமைப்பது, கூட்டணிகளை உருவாக்குவது போன்ற விடயங்கள் கட்சியின் அரசியல் குழுவில் விவாதிக்கப்பட்டுள்ளன. கட்சியின் கொள்கை ரீதியான தீர்மானங்களுக்கு ஏற்பவே உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படும். அதே நேரம் வேட்புமனு தாக்கலின் போது ஏற்பட்ட குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தற்போதைய சூழ்நிலையில் சில உள்ளூராட்சி மன்றங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவின்றி எவராலும் ஆட்சி அமைக்க முடியாது. சுமார் 100 உள்ளூராட்சி மன்றங்களில் இப்படிப்பட்ட நிலைமை காணப்படுவதாகவும் லசந்த அழகியவண்ண கூறினார். அதேவேளை ஆளும் கட்சியின் சில தலைவர்கள் மற்றும் ஜனாதிபதி மக்களுக்கு எதிராக பொறுப்பேற்ற அறிக்கைகளை வெளியிட்டு வருவதாகவும் வாக்களிக்காவிட்டால் நிதி வழங்க மாட்டோம் என்று கூட ஜனாதிபதி கூறியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு எமது கட்சி ஒருபோதும் இணங்காது. எமக்கு தேவையான கொள்கைகள் மற்றும் கூட்டணிகளின் அடிப்படையில் செயல்படுவோம் என்றும் லசந்த அழகியவண்ண தெளிவுபடுத்தியுள்ளார். அரசியலமைப்பு பேரவைக்கு புதிய செயலாளரை நியமிப்பது குறித்து அரசாங்கம் தற்போது தீவிரமாக கவனம் செலுத்தி வருகின்றது. 2023ஆம் ஆண்டு முதல் அந்த பதவியில் இருந்து நாடாளுமன்றத்தின் முன்னாள் செயலாளர் நாயகம் தம்மிக தசாநாயக்க எதிர்வரும் மே மாதம் 15ஆம் தேதியுடன் தனது பதவியில் இருந்து விலக இருப்பதாக அறிவித்துள்ளார். அவர் சமர்ப்பித்த பதவி விலகல் கடிதம் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அரசியலமைப்பு பேரவையின் புதிய செயலாளராக பொருத்தமான ஒருவரை நியமிக்க அரசாங்கம் பல்வேறு விருப்பங்களை பரிசீலித்து வருகின்றது. அதற்காக அரசாங்கத்திற்கு நெருக்கமான ஒரு நபரை நேரடியாக நியமிக்கும் வாய்ப்புகளும் ஆய்வு செய்யப்படுகின்றன. இது சாத்தியமாகாத பட்சத்தில் பொது அறிவிப்புகள் மற்றும் பத்திரிகை விளம்பரங்கள் வாயிலாக திறமையான நபரை தேர்வு செய்யும் திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.
சமூக வலைதளங்களில் தன்னை குறிவைத்து வரும் கேலிகள் அதிகரித்துள்ளதாக கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க வருத்தம் வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில், தற்போது ஆளும் கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகளை விமர்சிக்கும் விதமாக சமூக வலைதளங்களில் கேலிகள் அதிகரித்துள்ளது. இதில் எனது பெயர் உட்பட சுமார் 15 ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிக அளவில் கேலிக்குள்ளாகின்றோம். குறிப்பாக நான் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஆகியோர் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து செயல்படுவதால் எங்களை இலக்கு வைக்கும் வகையில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சமீபத்தில் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க கூட இந்த வகையான கேலிகள் மற்றும் விமர்சனங்களுக்கு இலக்காகியுள்ளார் என்றார். இவ்வாறான விமர்சனங்களுக்கு தொடர்ச்சியாக பதிலளிக்க அரசாங்கத்திற்கோ தனக்கோ நேரமில்லை என்றும் இதுபோன்ற நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் எந்தவிதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளை எதிர்த்து போட்டியிட மாட்டோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு பின்னதாக தமிழ் தேசிய பேரவையின் நிலைப்பாட்டை ஊடகங்களுக்கு விளக்கி கூறிய அவர் இது தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கடந்த உள்ளூராட்சி தேர்தலை தனிப்பட்ட முறையில் சந்திக்க முடிவு செய்த போதும் தேர்தலுக்கு பிந்தைய காலத்தில் தமிழ் தேசிய பேரவையோடு இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து அவர்கள் முன்வந்துள்ளனர். அந்த அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொள்கை ரீதியாக ஒரு புரிந்துணர்வுக்கு வர முயற்சி செய்தோம். அதனைத் தொடர்ந்து தமிழரசு கட்சியோடும் கலந்துரையாட விரைந்தோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தரப்பினர் தங்களது கூட்டணி கட்சிகளோடு கலந்தாலோசித்து முடிவொன்றை அறிவிப்பதாக கூறினாலும் எங்களிடம் இதுவரை எந்த முடிவும் தெரிவிக்கப்படவில்லை. தமிழ் தேசிய பேரவை பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை, சாவகச்சேரி ஆகிய நகர சபைகளில் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருப்பதாகவும் ஊர்காவற்துறையில் முன்னிலை வகிக்கின்றதாகவும் தெரிவித்த அவர் இந்த 4 சபைகளில் தவிசாளர் பதவிகளை எடுக்க தீர்மானித்துள்ளோம் என்றார். மற்ற உள்ளூராட்சி சபைகளில் பெரும்பான்மையை பெற்றிருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளிடமிருந்து ஆதரவு கோரப்பட்டால் அவர்களின் சபைகளில் ஆதரவு வழங்க தயார் என்றும் ஆதரவு கோரப்படாத இடங்களில் எதிராக போட்டியிடாமல் இருப்பது தான் தற்போதைய முடிவென்றும் குறிப்பிட்டுள்ளார். 3 தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான ஒற்றுமை முயற்சி தொடரும் பட்சத்தில் இலங்கை தமிழரசு கட்சி மேற்கொண்ட ஒற்றுமை புறக்கணிப்பு செயற்பாடுகள் மீது அழுத்தம் உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் உப்பு இறக்குமதி தாமதமாகியுள்ளதால் அதன் தாக்கமாக உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்களின் சங்கம் தெரிவிக்கின்றது. அரசாங்கம் 30 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய முடிவு செய்திருந்தாலும் அது ஏற்கனவே திட்டமிட்டபடி வரவில்லை என்றும் இதனால் சந்தையில் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வாரத்திற்குள் உப்பு கையிருப்புகள் வந்தடைந்தால் தற்போதைய குறைபாடு சமாளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் சந்தையில் உப்பின் விலை வேகமாக உயர்ந்து வருவதாக நுகர்வோரும் வியாபாரிகளும் தெரிவிக்கின்றனர். 1 கிலோகிராம் உப்பு 450 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனை முயற்சிக்கப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. சில நுகர்வோர் இந்த விலை உயர்வை குறித்து சமூக ஊடகங்களில் விமர்சனங்களையும் பதிவு செய்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் வினவிய போது உப்பு விலை தொடர்பான புகார்கள் கிடைத்துள்ளதாகவும் அதற்கான விசாரணைகளுக்காக அதிகாரிகள் களத்தில் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் தகவல் பணிப்பாளர் அசேல் பண்டார தெரிவித்திருந்தார். அண்மையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட புதிய வாகனங்களின் விற்பனை குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துவிட்டதாக புள்ளி விவரங்களை முன்னிறுத்தி செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த வீழ்ச்சிக்கான முக்கிய காரணம் அரசாங்கம் விதித்து வைத்துள்ள அதிக வரி கட்டணமே என்றும் வாகன விற்பனையாளர்களின் சங்கம் தெரிவிக்கின்றது. அதிக வருமானம் உள்ளவர்களுக்கான அதிசொகுசு வாகனங்கள் வழக்கம் போல் விற்பனையாகி வரும் நிலையில் மத்தியதர வர்க்க மக்களுக்கு ஏற்ற வாகனங்களின் விற்பனை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் வாகன இறக்குமதியில் இருந்து அரசாங்கம் எதிர்பார்த்த வரி வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை உருவாகியுள்ளதாகவும் விற்பனையாளர்களின் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.